சென்னை டி நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அறிக்கையை வெளியிட்டு அக்கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் பேசி வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். எதிர்கால நம்பிக்கை தருகிற ஒரு அறிக்கையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வெளியிடுகிறோம். இந்த நேரத்தில் நீங்கள் அனுமதிக்க வேண்டும். உலக அரசியல் இயக்க வரலாற்றில் மேனிபெஸ்டோ அறிக்கை என்பதே முன்மொழிந்தது கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மூலவர்கள் தான். மார்க்ஸ், ஏங்கல்ஸ் 1848 ஜெர்மனியிலிருந்து அதை வெளியிட்டார்கள். கருத்தால் கரத்தால் உழைக்கிற உலக நாடுகளின் தொழிலாளர்களை ஒன்று கூடுங்கள். நீங்கள் இழக்க இருப்பது அடிமைச் சங்கிலி, அடைய இருப்பது ஒரு பொன்னுலகம் என்று உலகத்தின் முதல் அரசியல் அறிக்கை பிறந்தது. இதுகாரம் நிலவுகிற முதலாளித்துவ சமூக அமைப்புக்கு மாற்றாக ஒரு சோசியலிஸ்ட் சமூகத்தை, கம்யூனிஸ்ட் சமூகத்தை, பொதுவுடைமை சமூகத்தை அந்த அறிக்கை முன்மொழிந்தது. பின்னர்தான் உலகம் முழுவதும் அரசியல் இயக்கங்களின் அறிக்கைகள் பிறந்தது. அதன் திறவுகோல் மார்க்சும் ஏங்கல்ஸும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் நினைவூட்டுகிறோம். தோழர்களே, நீங்கள் இன்னொன்றையும் அனுமதிக்க வேண்டும். இன்றைக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளில் அறிக்கைகள் வெளியிடப்படுகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அந்த அறிக்கையில் இடைப்பாலினத்தை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் அறிக்கையிலும் இடைப்பாலினம் பற்றி பேசியிருக்கிறார்கள். தோழமை கட்சிகளின் அறிக்கைகளிலும் இடைப்பாலினம் பற்றி பேசப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது திமுக நாடாளுமன்றத்தில் அதை குரல் எழுப்பியிருக்கிறார்கள். இடதுசாரிகள் அதை வழிமொழிந்திருக்கிறோம். ஆனால் இதுபோன்ற இடைப்பாலினம் மீதான ஒரு பார்வையை 1917 லெனின் அதிகாரத்திற்கு வந்தவுடன் ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இருக்கிற இடைப்பாலினத்திற்கு ரஷ்யாவில் ரஷ்ய குடிமக்களுக்கு என்னென்ன உரிமைகள் உண்டோ அந்த உரிமை இடைப்பாலினத்திற்கு உண்டு என்ற முதல் சட்ட முன்மொழிந்ததும் தோழர் லெனின். பிறகுதான் அது பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில், இந்திய நாடாளுமன்றத்தில் பேசுபொருளானது. பல ஆண்டுகள் கழித்து இதையும் நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு நினைவூட்டுகிறோம். எங்கள் அறிக்கையில், தேர்தல் அறிக்கையில் இந்திய கம்யூனிஸ்ட் ஒரு 100 ஆண்டு கால கட்சி, விடுதலை போரில் 1900